பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனை தொழுகையை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் எனும் பாட அமைப்பிற்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1, தொழுகை, பாடம் A. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தில் நாம் 13 வார்த்தைகள் படிக்க இருக்கிறோம். அந்த வார்த்தை சுமார் அல் குர்ஆனில் 7248 முறைகள் வருகின்றன. குர்ஆனினுடைய மொத்த வார்த்தைகள் 4500. இவைகள் திரும்ப திரும்ப குர்ஆனில் 78000 முறைகள் வருகிறது. ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்த பணியை பொதுமக்களுக்கு கொண்டு செல்வதற்காக யாரெல்லாம் எந்த வழிகளில் உதவி புரிந்திருக்கிறீர்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நற்கூலியை தருவானாக. இந்த பாடத்தை கற்க வந்த உங்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் உண்டாகட்டுமாக. இந்த பாடத்தை வடிவமைத்தவர்கள் ஹைதராபாத்தை பூர்வீகமாக கொண்ட டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் என்பவர்கள் பல அறிஞர்களிடத்திலிருந்து இந்த குர்ஆனிய இல்மை பெற்று தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு எளிமையான முறையில் கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த பாடத்திட்டம் நவீன முறையிலே பலவிதமான புதிய நவீன சாதனங்களை பயன்படுத்தி இந்த பாடத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இலக்கணம் பொதுவாக அரபியை இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறதோ அந்த அடிப்படையில் நவீனமான விஷயங்களை பயன்படுத்தி, உதாரணமாக பவர் பாயிண்ட், வேர்டு இவைகளை போன்ற சாதனங்களை பயன்படுத்தி இவைகள் கற்பிக்கப்படுகிறது. குர்ஆனினுடைய புள்ளி விவரங்களை தெளிவாக இந்த பாடத்தில் எடுத்துச் சொல்லப்படுகிறது. மேலும் மூளை திறனை அதிகப்படுத்துகின்ற சில அறிஞர்களினுடைய புத்தகங்களினுடைய குறிப்புகளையும் இங்கே சேர்த்து இந்த பாடத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் முதலாவது குர்ஆனை கற்பது மிக எளிது என்பதை புரிய வைப்பது. குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு தேவையானது என்ன என்று பார்த்தால், இப்பொழுது எளிமையாக எப்படி புரிவது? குர்ஆனினுடைய மொத்த பக்கங்கள் 600. தற்காலம் ஹிஃபுல் குர்ஆன் என்று சொல்லப்படுகின்ற அரபகத்தில் அச்சடிக்கப்படுகின்ற குர்ஆனினுடைய மொத்த பக்கங்கள் 600. ஒரு பக்கத்தினுடைய வரிகள் 15, ஒரு வரியினுடைய வார்த்தைகள் 9. ஆக மொத்த ஒரு பக்கத்தினுடைய மொத்த வார்த்தைகள் 130. மொத்தமாக குர்ஆனினுடைய வார்த்தைகள் 78000. ஏறத்தாழ 78000 வார்த்தைகளே இருக்கிறது. இதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தை உடனே நாம் அடுத்தவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே. அப்படியானால் இந்த நபிமொழியை நாம் செயல்படுத்துவதற்காக உடனே பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அடுத்ததாக, இந்த பாடத்திட்டம் நாம் எளிமையாக இந்த குர்ஆனை படிப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த குர்ஆனை நாம் புரிவதற்கு எளிதாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மிகவும் எளிதாக. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர். குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு எளிதாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்பொழுது குர்ஆனை நாம் படிக்க முடியுமா? படிப்பது சிரமமா இருக்குமே என்றெல்லாம் நாம் யோசிப்போமேயானால் அது ஷைத்தான் நமக்கு தருகின்ற சிந்தனை தூண்டுதல். அல்லாஹ் எளிதாக்கி இருக்கிறேன் என்று சொல்ல ஷைத்தான் கஷ்டம் என்று சொல்வானேயானால், ஷைத்தானுடைய இந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹினுடைய எளிதாக்குதல் என்ற சொல்லுக்கு நாம் முரண்படுவது சாத்தியமாகுமா? முரண்படலாமா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தை நாம் படித்தால் பொதுவாக தொழுகையில் இடம்பெற்றுள்ள விஷயங்களையே நாம் படிக்க இருக்கிறோம். அதாவது குர்ஆனில் மக்கள் பொதுவாக தொழுகையில் எந்த சூறாக்களை ஓதுவார்களோ அத்தகைய குறிப்பிட்ட 7 சூறாக்கள், அது சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர் மற்றும் 4 குல் சூறாக்கள் என்று சொல்கின்ற குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய 7 சூறாக்களும் இத்தோடு இணைந்து தொழுகை சார்ந்த விஷயங்களாகிய பாங்கினுடைய வார்த்தைகள், அதற்குரிய பொருளும் அதற்குரிய துஆ மற்றும் உலுவினுடைய துஆ மற்றும் தொழுகையில் ஓதுகின்ற சுஜூது, ருகூவிலே ஓதுகின்ற தஸ்பீஹாத்துகளுக்குண்டான பொருள்கள், அத்தஹியாத் மற்றும் தரூது ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்ற தரூத் ஸலவாத் மற்றும் ரப்பனா ஆத்தினா, இவைகளைத்தான் நாம் இந்த பாடத்தில் படிக்க இருக்கிறோம். அதோடு சேர்த்து டிபிஐ என்று சொல்லப்படுகின்ற ஒரு நவீன முறையின் அடிப்படையில் இலக்கணத்தையும் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை நாம் படித்து முடித்து விட்டால் இந்த பாடத்தின் இறுதியில் நாம் இந்த மொத்த பாடத்தினுடைய இறுதியில் 232 வார்த்தைகளை
வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அவை சுமார் குர்ஆனினுடைய பாதி அளவிற்கு வருகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. 41,000 தடவைகள் வருகின்ற 232 வார்த்தைகளை நாம் இன்ஷா அல்லாஹ் கற்க இருக்கிறோம். இந்த பாடத்திற்கு பின்னால் பொதுவான துஆ மற்றும் திக்ர் சார்ந்த 2 பாடங்களையும் சேர்த்து நாம் படிக்கின்ற பொழுது மொத்தமாக 300 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அதன் மூலம் குர்ஆனில் 70% மேலாக வருகின்ற வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். ஆக 3 பாடங்களையும் முடித்திருந்தால் பக்கத்திற்கு பக்கம் நாம் விளங்க வேண்டிய வார்த்தைகள் மிக குறைவாகவே இருக்கும். இங்கே இந்த படத்தில் நீங்கள் பார்க்கின்ற குர்ஆனினுடைய எழுத்துக்களில் வெறுமன வெண்மையாக இருக்கின்ற பகுதிகள் மட்டுமே நாம் தெரியாத வார்த்தைகளாக, புது வார்த்தைகளாக இருக்கும். ஆக நாம் பக்கவாரியாக பார்ப்போமேயானால் ஒவ்வொரு பக்கத்திலும் புதிய வார்த்தைகள். முதல் ஜுசுவில் ஒரு பக்கத்தில் 20 வார்த்தைகள் மட்டுமே புதிய வார்த்தைகளாக இருக்கும். 2வது ஜுசுவில் இருந்து 5வது ஜுசு வரையிலும் ஒரு பக்கத்திற்கு 12 வார்த்தைகள் மட்டுமே புதிய வார்த்தைகளாக இருக்கும். 6 முதல் 28 ஜுசு வரையிலேயும் ஒரு பக்கத்திற்கு 6 வார்த்தைகள் மட்டுமே புதிய வார்த்தைகளாக இருக்கும். 29வது மற்றும் 30வது ஜுசுவில் ஒரு பக்கத்தில் 12 வார்த்தைகள் மட்டுமே புதிய வார்த்தைகளாக இருக்கும். ஆக 3 பாடத்தையும் நாம் முடித்ததற்கு பிறகு ஒரு பக்கத்திற்கு அரை மணி நேரம் என்ற அடிப்படையில் 600 பக்கத்தையும் 300 மணி நேரத்தில் நாம் குர்ஆனை விளங்க வைக்கின்ற ஒரு எளிமையான விஷயத்தை இந்த பாடம் நமக்கு கற்றுத் தருகிறது. 360 மணி நேரத்தில் மொத்த குர்ஆனையும் நாம் அரபி வார்த்தையை அதனுடைய பொருளோடு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு எளிமையான இந்த பாடத்தை படிப்பதற்கு நாம் திட்டமிட வேண்டும். திட்டமிடவில்லை என்றால் குர்ஆனை படிக்காமல் இருப்பதற்கு திட்டமிடுகிறோம் என்று பொருள். உதாரணமாக, சாப்பிடுவதற்கு நாம் திட்டமிடவில்லை என்றால் பட்டினியாக இருப்பதற்கு நாம் திட்டமிடுகிறோம் என்று பொருள். எனவே 360 மணி நேரங்களை செலவழித்து குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு நாம் துரிதமாக திட்டம் வகுக்க வேண்டும். இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் வெறும் 20 மணி நேரங்கள் கொண்ட இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் குர்ஆனை புரிந்து கொள்வது மிக எளிது என்பதை உணர்த்துவது. அத்தோடு இந்த குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய முறையில் என்கின்ற இந்த பாட அமைப்பை எப்படி நாம் துவக்குவது என்ற விஷயத்தையும், டிபிஐயை பயன்படுத்துவது, இவைகளை எல்லாம் என்பதை அறிமுகப்படுத்துவதும். இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் 20 மணி நேரங்கள் கொண்ட இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் முதலாவது குர்ஆனை புரிந்து கொள்வது மிக எளிது என்பதை உணர்த்துவது. இரண்டாவது, குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய முறையில் என்கின்ற பாடத்தினை எவ்வாறு துவக்குவது என்பதை மக்களுக்கு புரிய வைப்பது. மூன்றாவது, உயிரோட்டத்தோடு பயபக்தியோடு தொழுகையை எப்படி நாம் தொழுவது என்கின்ற விஷயத்தையும் இந்த பாடத்தின் மூலம் தெரிய வைக்கிறோம். ஏனென்றால் தொழுகை என்பது மிகப்பெரிய வாழ்வில் இன்றியமையாதது மட்டுமல்ல, தொழுகை ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் சீராக ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி தொழுகையில் தான். ஒரு மனிதனுடைய வெற்றி தொழுகையில் இருக்கிறது. அந்த தொழுகையை நாம் முறையாக அதை தொழுகின்ற பொழுது நம் வாழ்வின் அத்துணை பகுதிகளும் சிறப்பாக நமக்கு ஆகிவிடுகிறது. எனவே இந்த தொழுகையை எப்படியாவது முறையற்ற முறையில் செய்ய வைப்பதற்குத்தான் ஷைத்தான் நம்மளிடத்திலே எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை தொழுகையில் வரவிடாமல் நாம் தவிர்ப்பதற்கு என்ன செய்வது? நமது மூளை அபார திறமையை கொண்டு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு நேரத்தில் 5 விஷயங்களில் நம்மால் கவனம் செலுத்த முடிகின்ற ஒரு ஆற்றல் மிகுந்த மூளையை தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். உதாரணமாக நாம் பார்க்கலாம். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது நாம் ஸ்டீரிங்கை கட்டுப்படுத்துகிறோம், பிரேக் அதையும் நாம் கவனத்தில் வைத்திருக்கிறோம். அடுத்ததாக பக்கத்தில் உள்ளவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு எப்படி பதில் சொல்வது என்பதையும் கவனத்தில் வைக்கிறோம். அடுத்து 4 பாதையையும் நாம் சரியாக கவனித்துக் கொள்கிறோம். கடைகளையும் நாம் ஓரங்களிலே பார்த்து கொண்டே செல்லுகிறோம். இப்படி 5 விஷயத்தில் ஒரே நேரத்தில் நம்முடைய மூளையை கொண்டு நாம் செயல்படுத்துகின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்ற மூளையை அல்லாஹ் தந்திருக்கின்ற பொழுது தொழுகையில் ஏன் நம்மால் குர்ஆனை புரிந்து தொழ முடியாது? அதே போன்றுதான் தொழுகையையும் நாம் மிக கவனத்தோடு தொழ வேண்டும். உதாரணமாக, ஓதுவதை கவனித்து ஓத வேண்டும். அதிலே தஜ்வீது முறையை பேணி ஓத வேண்டும். அடுத்து ஓதுவதனுடைய பொருளை புரிந்தவர்களாக ஓத வேண்டும். 4 அந்த பொருளுக்குண்டான கருத்துக்களை சிந்தித்து ஓத வேண்டும். அடுத்து 5வதாக ஈடுபாட்டோடு உணர்ந்து தொழுவது. உதாரணமாக, நரகத்தை பற்றிய வசனங்கள் வருகின்ற பொழுது அவைகளை நரகத்தை எண்ணி பயந்தவர்களாக
மூலமாக சுவனத்தை பற்றிய வசனங்கள் வருகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியோடும் அந்த வசனங்களை ஓதுவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். செய்ய முடியாதா? இதை முடியுமா? முடியாதா? முடியாது என்றால் ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலுக்கு நாம் பலியாகி விடுவோம். ஷைத்தான் நம்மை ஈஸியாக நம்மை கெடுத்து விடுகிறான். இந்த பாடத்திட்டம் தொழுகையை முழுமையாக நிதானித்து புரிந்து தொழுவதற்கான அத்துணை விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆக நான்காவதாக இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் குர்ஆனை வாழ்வில் செயல்படுத்துவது எப்படி? குர்ஆனை வாழ்வில் செயல்படுத்துவது எப்படி? பக்கத்தில் உள்ளவர்களோடு அக்கம் பக்கத்தவர்களோடு எப்படி நாம் உரையாற்றுவது, எப்படி நாம் உரையாடுவது, ஹலால் ஹராமை பேணி எப்படி வாழ்வது, இது போன்ற விஷயங்களையும் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கின்ற பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4 விஷயங்களையும் நாம் கவனித்து நிதானித்து படிக்க வேண்டும். இதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாம் பார்ப்போம். ஐந்தாவதாக இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் ஈமான் மற்றும் நற்செயல்களை. தொழுகை, ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை நமது ஈமானை பலப்படுத்துகிறது. அந்த தொழுகையில் நாம் ஓதுகின்ற வசனங்களை நிதானமாக நிதானித்து கவனித்து புரிந்து ஓதுகின்ற பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் குறிக்கின்ற ஈமான் நமக்கு வலுவாக ஆகிறது. தீய செயல்களை விட்டும் இந்த தொழுகை நம்மை தடுக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகை நிச்சயம் மானக்கேடான அசிங்கமான விஷயங்களை தடுக்கிறது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே நாம் தொழுகையை சரி செய்தால் இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்வு முழுவதையும் நாம் சரி செய்தவர்களாக ஆகிவிடுகிறோம். ஆறாவதாக இவைகளோடு சேர்த்து குர்ஆனை மையப்படுத்தி அரபு மொழியை பேசுவதற்கான 100 வாக்கியங்களையும் இந்த பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது. அரபிகளோடு அரபியாக நாம் மாறி பேசுவதற்கான விஷயங்களையும் இந்த பாடம் கற்றுத்தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 6வது விஷயத்தை நாம் இலக்கண பிரிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கத்தை சுருக்கமாக பார்க்கலாம். குர்ஆனை புரிந்து கொள்வது எப்படி, 2 குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய முறையில் என்ற பாடத்தை எப்படி துவக்குவது, 3வது உயிரோட்டத்துடன் பயபக்தியுடன் எப்படி தொழுவது, 4வது குர்ஆனை வாழ்வில் எவ்வாறு கொண்டு வருவது, 5வது ஈமான் மற்றும் நற்செயல்களை வலுப்படுத்த இந்த பாடத்திட்டம் உதவுவது. இவைகளோடு 6வதாக அரபி மொழி 100 அரபி மொழி வாக்கியங்களை பேசுவதற்கான இலக்கணத்தையும் இந்த பாடம் நமக்கு தருகிறது. இந்த பாடத்திட்டத்தின் தனித்துவமிக்க சிறப்பம்சங்கள் அல்ஹம்துலில்லாஹ் வளமையான பாடத்தை போன்று இதை நாம் துவங்க போவதில்லை. உதாரணமாக அரபி பாடத்தை பொதுவாக ஹாதா பைத்துன் கபீர், ஒரு துவக்கம், இது எதுகை இது மோனை என்பதை போன்று, இது துவக்கம், இது முபத்ததா, இது ஹபர் என்றெல்லாம் அரபியில் சொல்வதை போன்ற நிலை இல்லாமல் இந்த பாடத்திட்டத்தின் தனித்துவமிக்க சிறப்பம்சங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடத்தை நாம் வளமையான பாடத்தை போன்று துவக்க மாட்டோம். உதாரணமாக ஹாதா பைத்துன் கபீரும், இது பெரிய வீடு, பாரு இது பெரிய வீடு என்று நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை ஆரம்பமாக படித்துவிட்டு பிறகு குர்ஆனினுடைய பொருள்களை புரிவது போன்ற நிலைப்பாடு இல்லாமல் நேரடியாகவே நாம் குர்ஆனிலேயே முதலாவதாக புகுந்து விடுவது. இத மாதிரி உள்ள வார்த்தைகள் நாம எங்க பயன்படுத்த போறோம்? ஹாதா பைத்துன் கபீரும், பார் இது ஒரு பெரிய வீடு, பக்கத்துல அரபி வீட்டுக்காரங்க குடியிருந்து அந்த பிள்ளைங்க எப்பாவது குழந்தைங்க அழுதுட்டு நம்ம கிட்ட வந்தா அந்த பிள்ளையை தூக்கி வச்சுட்டு சமாதானப்படுத்துறதுக்காக பாரு பெரிய வீடு என்று சொல்வதை போன்ற நிலை நமக்கு என்ன செய்யலாம்? ஏற்படலாம். இது எப்போவாவது ஏற்படுமா? ரொம்ப அரிதாகத்தான் இந்த நிலைகள் ஏற்படும். எனவே இது போன்ற ஒரு நிலைகள் எல்லாம் இல்லாமல் நாம் நேரடியாகவே பாடத்திற்கு, வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்திற்கு நாம் வந்து விடுகிறோம். அது சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்தே இந்த பாடம் நாம் துவங்குகிறோம். காரணம், சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு 25 முறைகளுக்கும் மேலாக 25 முறைகளுக்கும் மேலாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓத வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உதாரணமாக ஒவ்வொரு தொழுகையிலேயும், ஃபர்லான ஒவ்வொரு தொழுகையிலேயும், ஒவ்வொரு ரக்காத்திலேயும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே கட்டாயமான, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான இந்த விஷயத்திலிருந்து நாம் ஏன் துவங்கக்கூடாது? ஒரு அற்புதமான துவக்கம். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையில் அரபு மொழியில் அல்லாஹுவோடு 1 மணி நேரம் உரையாடுகிறோம் என்றால் அந்த உரையாடலை நாம் அர்த்தமுள்ள உரையாடலாக மாற்றலாமே. எனவேதான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து இந்த பாடத்தை நாம் துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பாடத்தை நாம் துவங்குவோம். இந்த பாடம் பொதுவாக முதலாவதாக அரபி வார்த்தை, அரபி வாக்கியம் முதல் வரியிலேயும் 2வது வரியிலே வார்த்தைக்கு வார்த்தை பொருளும் 3வதாக அதற்குரிய விளக்கமும் இங்கே போடப்பட்டிருக்கும். முதலாவதாக அரபி வாக்கியத்தை நாம் முழுமையாக படிக்க வேண்டும். பிறகு வார்த்தைக்கு வார்த்தை பொருள், பிறகு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் இந்த பாடத்தை நாம் படிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக நாம் ஆரம்பிக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர்
ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன். பில்லாஹ் அல்லாஹ்விடம், மின் இருந்து, அஷைத்தான் அந்த ஷைத்தான், அர்ரஜீம் விரட்டப்பட்டவன். நாம் ஓத வேண்டிய முதலாவது வசனமே இதுதான். காரணம், குர்ஆனை ஓதுகின்ற பொழுது இன்ன பிற விஷயங்களை, நன்மையான காரியங்களை துவங்குகின்ற பொழுது அதை கெடுப்பதற்கான பெருமுயற்சியில் ஷைத்தான் வருகிறான். இந்த நேரத்தில் நாம் ஷைத்தானிடமிருந்து அந்த நற்காரியத்தை முறையாக செய்வதற்கான பாதுகாப்பு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே இந்த குர்ஆனிய பாடத்தை நாம் துவக்குகின்ற பொழுது முதலாவதாக நாம் படிக்க வேண்டியது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். படிக்கின்றவர்கள், இதை பார்ப்பவர்கள் என்னோட சேர்ந்து சொல்வதற்கான முயற்சியில் இறங்குவீர்களேயானால் படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன். பில்லா அல்லாஹுவிடம், மின் இருந்து, அஷைத்தான் அந்த ஷைத்தான், அர்ரஜீம் இந்த வார்த்தையில் நாம் முதலாவதாக பார்க்கின்ற அந்த ஹம்சா அலிஃப் என்பது தனி ஒன்றை காட்டுகிறது. எனவே நான் என்று பொருள் செய்வதற்கு இதை ஒரு அடையாளமாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அ என்றால் நான், ஐன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ am going, நான் செல்கிறேன். இது மாதிரி ஐ என்பது நான், நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளலாம். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த வார்த்தை குர்ஆனில் சுமார் 7 தடவைகள் இடம்பெறுகின்றன. அஊது என்ற வார்த்தையினுடைய மூல லெட்டர்ஸ், மூல எழுத்துக்கள் என்று பார்த்தால் ஐன் வாவ் தால், அவத என்ற வார்த்தையில் இருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக நாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாதுகாப்பை தயார்படுத்திக் கொண்டுதான் அந்த காரியத்திலே இறங்குவோம். உதாரணமாக, நாம் இருசக்கர வாகனத்திலாக இருந்தாலும் மகிழுந்திலாக இருந்தாலும் செல்வதற்கு முன்பதாக அதற்கான பாதுகாப்பை நாம் தயார் செய்து கொள்வோம். இருசக்கர வாகனத்திற்கு பயணத்திற்கு முன்பதாக தலையில் ஹெல்மெட்டை மாட்டிக்கொள்கிறோம். அதே போன்று கார்களில் பயணிக்கின்ற பொழுது நாம் சீட் பெல்ட் என்கின்றதை போட்டுக்கொள்வோம். ஆக ஒவ்வொரு காரியத்தை துவங்குகின்ற பொழுதும் பாதுகாப்பு அவசியம். அதுபோன்று குர்ஆன் கல்வியை படிக்க வருகின்ற நமக்கும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவது கட்டாயமாக இருக்கிறது. பில்லா, பில்லா 2 வார்த்தைகளை கொண்ட கூட்டு வார்த்தை. பி அல்லாஹ், பில்லா இந்த வார்த்தை குர்ஆனில் சுமார் 2550 தடவைகள் வருகிறது. பி என்றால் கொண்டு என்று பொருள். அல்லாஹ், அல்லாஹுவை கொண்டு, அல்லாஹுவிடம், இப்படியாக 2 வேறு வேறு பொருள்களும் அந்த பாவுக்கு உண்டு. இந்த இடத்தில் இடம் என்ற பொருள் பொருத்தமாக இருக்கிறது. எனவே பில்லா அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் இருந்து, இந்த மின்னுக்கு வேறு சில பொருள்களும் இருக்கிறது. விட, இருந்து, இது மாதிரி வேறு சில பொருள்கள் இருந்தாலும் இந்த இடத்திற்கு தோதுவான பொருள் இருந்து. இந்த மின் என்ற வார்த்தை குர்ஆனில் 2471 தடவைகள் வருகிறது. அஷைத்தான் அந்த ஷைத்தான். இங்கே அஷைத்தான் என்ற வார்த்தையில் அல் ஷைத்தான் என்ற 2 வார்த்தைகள் சேர்ந்து வருகிறது. உதாரணமாக, இந்த அல் அஷைத்தான்ல உள்ள இந்த அல் என்பது 2 பொருளுக்கு வரும். ஒன்று குறிப்பிட்ட என்ற பொருளை, அதாவது அந்த, இந்த என்ற பொருளை தரும். இன்னொரு பொருள் எல்லோரும், எல்லாம் என்ற பொருளையும் தரும். இந்த இடத்தில் அஷைத்தான் என்ற இந்த அல் குறிப்பிட்ட அந்த ஷைத்தான் என்ற பொருளை தருகிறது. அஷைத்தான் அந்த ஷைத்தானிடம் இருந்து. ஷைத்தான் ஓர்மை, ஷயாத்தீன் பன்மை. ஷைத்தானுடைய புளூரல் ஷயாத்தீன். இந்த 2ம் சேர்ந்து குர்ஆனில் 88 தடவைகள் இடம்பெறுகிறது. அர் ரஜீம், அல் ரஜீம் அந்த விரட்டப்பட்ட அந்த ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல் அந்த, ரஜீம் விரட்டப்பட்டவன். ஷைத்தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவனா என்ற ஒரு கேள்வியோடு நாம் எழுப்புகின்ற பொழுது நமக்கு இந்த விரட்டப்பட்டவன் என்ற பொருள் தானாக புரிந்து கொள்ள முடியும். ஷைத்தான் அல்லாஹுக்கு நெருக்கமானவனா? இல்லை இல்லை, அவன் விரட்டப்பட்டவன், மறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் என்றெல்லாம் இதற்கு பலவாறு பொருள்களை நாம் சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற இந்த ஒற்றை வசனத்திலிருந்து முதலாவதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த வசனம் சொல்லுகின்ற கருத்தை அல்லாஹ்விடம் துஆவாக கேட்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகின்ற பாடத்தை வாழ்க்கையில் நாம் மதிப்பீடு செய்து கடைபிடிக்க வேண்டும். மதிப்பீடு செய்து அதை கடைபிடிக்கவில்லை என்றால் கடைபிடிப்பதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும். பிறகு இந்த வசனத்தை பற்றிய விளக்கங்களை பிறருக்கு பரப்ப வேண்டும். இப்படியே ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கின்ற பொழுது இந்த 4 விஷயங்களையும் செய்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இப்பொழுது இந்த அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இந்த வார்த்தையினுடைய துஆ, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்?
அல்லாஹ் நம் பக்கத்தில் இருக்கிறானா? இல்லை, அல்லாஹ் அரிஷில் இருக்கிறான். அவன் அரிஷில் இருந்தாலும் நம்மளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் செவிமடுக்கிறான். நம்மளுடைய எண்ணங்களை கூட அல்லாஹ் நிச்சயம் பார்க்கிறான். எனவே நிச்சயம் நம்மளுடைய துஆவிற்கு, அழைப்பிற்கு பதில் தந்தே தீருவான் என்கின்ற எண்ணத்தோடு இந்த வசனத்தை நாம் படிக்க வேண்டும். ஷைத்தான் என்பவன் யார்? நம்முடைய மிகப்பெரிய எதிரி. காரணம், அவன் மனிதர்களை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் சபதமிட்டு வந்தவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம் தொட்டே அவன் மனிதர்களை கெடுப்பதற்கான பெருமுயற்சியில் ஈடுபட்டு அவன் வெற்றியும் கண்டவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே அவன் கெடுத்து விட்டான். நாம் எல்லாம் சர்வ சாதாரணமாக நாம் அவனுடைய சூழ்ச்சியிலே நாம் மாட்டிக்கொள்வோம். எனவே அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நாம் ஒன்றும் அவனுக்கு பெரிய நபர்கள் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே சுவனத்திலிருந்து இறக்கிவிட்டவன். நம்மை கெடுப்பது அவனுக்கு கஷ்டமா என்ன? இல்லை. நம்மால் ஷைத்தானை எப்படி அவனை எதிர்கொள்ள முடியும்? நாம் ஷைத்தானை பார்க்கவும் முடியாது, அவனிடத்தில் சமாதான பேச்சு பேசவும் முடியாது, அவனை கொல்வதற்கு நம்மளுடைய ஆயுதங்களால் அவனை கொல்லவும் முடியாது. மிக பயங்கரமான, கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்கு இந்த வசனத்தை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை ஓதியே ஆக வேண்டும். ஷைத்தான் அல்லாஹ்விற்கு மாறு செய்தான். எனவே அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை உணர்ந்து அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை நாம் ஒவ்வொரு தருணங்களிலும், ஒவ்வொரு நற்கர்மம் செய்கின்ற பொழுதும் இதை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஷைத்தான் கடைசி வரைக்கும் நம்மை கெடுப்பதற்கு முயற்சிப்பான். எனவே கடைசி வரையிலேயும் அவனிடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேடவே வேண்டும். நாம் தனிமையில் இருக்கின்ற பொழுதும், கடைத்தெருவில் இருக்கின்ற பொழுதும், வீடுகளில் இருக்கின்ற பொழுதும், நண்பர்களோடு உரையாடுகின்ற பொழுதும், எல்லா தருணங்களிலும் ஷைத்தான் நம்மோடு அவன் இருந்து கொண்டு நம்மை கெடுப்பதற்கான பெருமுயற்சியில் இருக்கிறான். நாம் தொடர் போராட்டத்தில் ஷைத்தானோடு இருக்கிறோம். எனவே இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி காணுவதற்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை ஓதித்தான் ஷைத்தானிடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேட முடியும் என்பதை தவிர்த்து வேறு வழி இல்லை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் 12 படிப்பினைகளை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது படிப்பினையாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதிலிருந்து நாம் பெறுவது, எப்பொழுதும் அல்லாஹ்விடம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானிடமிருந்து நாம் எப்பொழுதும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது முதலாவது படிப்பினையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். என்னோடு தொடர்ந்து இந்த வசனத்தை படியுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன், பில்லா, அல்லாஹ்விடம், மின், இருந்து, அஷ்-ஷைத்தான், அந்த ஷைத்தான், அர்-ரஜீம், விரட்டப்பட்டவன். நாம் இந்த பாடத்தில் என்ன கற்க போகிறோம்? சூரா மற்றும் தொழுகையின் துஆ திக்ருகளை, 7 சூறாக்களும் தொழுகையினுடைய துஆ திக்ருகளைத்தான் நாம் கற்க இருக்கிறோம். அத்தோடு அரபி இலக்கணத்தையும் படிக்க இருக்கிறோம். ஏறக்குறைய 100 அரபி உரையாடல்களை படிக்க இருக்கிறோம். கூடுதலாக சிந்தனை திறனை தூண்டுகின்ற விஷயங்களையும் நாம் படிக்க இருக்கிறோம். நாம் என்ன படிக்க இருக்கிறோம் இந்த பாடத்தில்? 7 சூறாக்கள் தொழுகை சார்ந்த திக்ர் மற்றும் துஆக்களை நாம் படிக்க இருக்கிறோம். தொழுகையில் எப்படி நாம் புரிந்து ஓதுவது, குர்ஆனை எப்படி வாழ்வில் கொண்டு வருவது, இது போன்ற விஷயங்களைத்தான் நாம் படிக்க இருக்கிறோம். ஆக நாம் செய்கின்ற, தொழுகையில் செய்கின்ற மிக முக்கியமான 3 தவறுகளை நாம் புரிய வேண்டும். அதாவது, 1, வேகமாக ஓதுகிறோம். தொழுகையில் ஓதுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், இப்படி நாம் வேகமாக ஓதுகிறோம். இப்படி வேகமாக ஓதுகின்ற பொழுது என்ன ஓதுகிறோம், அதனுடைய பொருள் என்ன என்பதை புரிய முடியாமல் போய்விடுகிறது. உதாரணமாக, நீங்கள் எதிராளி இடத்தில் ஒரு மனிதர்கிட்ட போய் நீங்க வேகமாக என்னப்பா நல்லா இருக்கியா, சொமா இருக்கியா, என்ன செஞ்ச, என்ன வச்ச, வாங்கினே, எப்ப போனே, அப்படி வேகமாக பேசினா எதிராளியை புரிய முடியாத அளவிற்கு வேகமாக பேசுகின்ற பொழுது நம் பேச்சு பலன் அளிக்குமா என்றால் நிச்சயமாக அளிக்காது. அதுபோன்று நாம் வேகமாக ஓதுவதனால் புரிகின்ற ஆற்றல் இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்ததாக, சிந்தனையை நாம் அலைபாய விடுகிறோம். தக்பீர் கெட்டுவது மட்டும்தான் நம்மளுடைய கவனம் இருக்குமே தவிர்த்து, கெட்டியதற்கு பிறகு நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வீட்டு சூழல்களிலும், கடை சூழல்களிலும், கடைத்தெருவினுடைய சூழல்களிலுமாக நம்முடைய சிந்தனை அலைபாய்ந்து கொண்டே நாம் தொழுது கொண்டு முடித்து விடுகிறோம். 3வது தவறு, நாம் உணர்வில்லாமல் ஓதுகிறோம். தொழுகையில உணர்வே இருக்காது. சுவனத்தினுடைய வசனமா, நரகத்தினுடைய வசனமா, அல்லாஹ்வினுடைய ஹலால் ஹராமை பற்றி வசனமா, எதுவும் நமக்கு உணரே இல்லாமல் நாம் படித்து அந்த தொழுகையை முடிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழல்கள் வருவதற்கு காரணம் என்ன என்றால் ஷைத்தானுடைய வஸ்வாசு தான்.
ஷைத்தான் நம்மை அருகில் இருந்து குழப்புவது மட்டும்தான் இது போன்ற நிலைகளுக்கு நம்மை தொழுகையில் கவனம் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. இப்படிப்பட்ட ஷைத்தான் வருகின்ற நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், நாயகமே, நான் தொழுகையில் ஓத துவங்கினால் இன்ன பிற நிலைகளில் குர்ஆனை ஓத துவங்கினால் ஷைத்தான் என்னிடத்திலே வந்து அதை கெடுத்து விடுகிறான், நான் எப்படி பாதுகாவல் தேடுவது என்று நபியிடத்தில் அந்த சஹாபி கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுவதை கெடுக்க வருகின்ற ஷைத்தான், அவன் பெயர் ஹன்சப். இவன் போன்ற இந்த ஷைத்தானுடைய ஹன்சப் என்கின்ற ஷைத்தானுடைய தூண்டுதல் தான் நம்மை புரியாமல் ஓதுவதற்கான சூழலை தருகிறது. எனவே இது போன்ற ஷைத்தானுடைய சூழல் வந்துவிட்டால் அஊதை ஓதி இடது பக்கமாக நீங்கள் 3 தடவை உமிழ்ந்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அந்த சஹாபி சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றே நான் அப்படி செய்தேன், ஷைத்தான் என்னை விட்டும் ஓடிவிட்டான் என்பதாக அந்த சஹாபி சொல்கிறார். அன்பிற்கினியோர்களே, ஷைத்தான் பொதுவாக வீடுகளில் திருடனை நுழைய விடாமல் இருப்பதற்காக எல்லா வாசல்களையும் வலுவான பாதுகாப்பை கொண்டு நாம் அடைத்து வைத்திருப்பதை போல ஷைத்தான் தூண்டுதல், ஷைத்தான் என்கின்ற திருடன் நம்மளுடைய உள்ளம் என்கின்ற ஈமானிய கோட்டைக்குள்ளால் நுழைந்து கெடுத்து விடாமல் இருப்பதற்கான அத்துணை பாதுகாப்பையும் நாம் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான ஆற்றலை தருவானாக. திரும்பவும் நாம் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பகுதி 1, தொழுகை, பாடம் பி, இலக்கண பிரிவு. இந்த பாடத்தில் நாம் அவன், அவர்கள், நீ, நான், நீங்கள், நாங்கள் ஆகிய 6 வார்த்தைகளை பற்றி படிக்க இருக்கிறோம். இலக்கண பாடம் என்று சொன்ன மாத்திரத்தில் கடினமான இலக்கண பாடத்தை நாம் ஒரு வெறுபையோ ஒரு நவுனையோ சொல்லி அதை முழுமையாக விளக்குகின்ற இலக்கணத்தின் ரீதியாக அது காயிப், ஜம்அ், முதக்கர், மஹ்மூஸ், பி, பாபி, ஃபால் போன்ற இலக்கண ரீதியிலே அதை நாம் மிக பயப்படும்படியான விளக்கத்தை கொண்டோ, சர்ஃப் ரீதியாக அது முலாரியான, அதாவது வருங்கால வினைச்சொல், அது மர்ஃபூ விஷயங்களை கொண்டு நாம் இந்த பாடத்தை விளக்க மாட்டோம். மிக எளிமையான முறையிலே இந்த பாடத்தை நாம் விளக்கி தருகிறோம். அதுபோன்று பழைய காலத்து முறையின் பிரகாரம் வாழ்க்கையினுடைய தொடர்பில்லாத விஷயங்களை கொண்டு நாம் இந்த பாடத்தை துவங்க போவதில்லை. உதாரணமாக, ஹாதா பைத்துன் கபீரும், இது பெரிய வீடு. இந்த வார்த்தையை நாம் வாழ்க்கையில் எப்பொழுது பயன்படுத்த போகிறோம்? எப்போதாவது நம்முடைய வீட்டுக்கு அருகில் அரபு பிள்ளைகள் வந்து தங்கியிருந்தால், அரபு குடும்பம் இருந்தால், அந்த பிள்ளைகள் அழுகின்ற நேரத்தில் அவர்களை தூக்கி வைத்து நாம் கொஞ்சுகின்ற நேரத்தில் அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக சொல்ல முடியும். இது பெரிய வீடு என்று நாம் சொல்லி அந்த பிள்ளைகளை சமாதானப்படுத்தலாம். அதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. எனவே பழங்காலத்து முறையின் பிரகாரம் வாழ்க்கையினுடைய தொடர்பில்லாத விஷயங்களை நாம் கொண்டு இந்த பாடத்தை துவங்க போவதில்லை. அவ்வாறு அல்லாமல் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து மிக சிறந்த வழிமுறையாக சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து நாம் இந்த பாடத்தை துவங்குகிறோம். காரணம், சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் நாம் இன்றியமையாத ஒன்று, கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒன்று. ஒரு நாளைக்கு 25 தடவைக்கு மேலாக சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுகிறோம். அதுவும் குறிப்பாக தொழுகையில் 5 நேர தொழுகையில் ஒரு மணி நேரம் அல்லாஹ்வோடு நாம் அரபியில் உரையாடுகிறோம். எனவே இந்த உரையாடலில் இருந்து இந்த பாடத்தை துவங்குவது எவ்வளவு பொருத்தமானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எல்லோருக்கும் அவசியமானது. ஆண், பெண், பெரியவர், சிறியவர் எல்லோருக்கும் அவசியமான ஒன்றாக இருப்பதனால் இந்த பாடத்திலிருந்து நம்மளுடைய இந்த சூரா ஃபாத்திஹாவில் இருந்து இந்த பாடத்தை துவங்குவது மிக சால சிறந்ததாக, பொருத்தமானதாக இருக்கிறது. எனவே இந்த இலக்கண பாடத்திலே டிபிஐ என்று சொல்லப்படுகின்ற டோட்டல் பிசிக்கல் இன்ட்ராக்ஷன், அதாவது உடல் உறுப்புகள் அனைத்தையும் ஈடுபடுத்தி இந்த இலக்கணத்தை நாம் படிப்பது. உடல் முழுவதும் என்று சொன்னால் இதிலே காதுகள், கண்கள், அறிவு, வாய், பேச்சு, சப்தம், கை அசைத்தல் இவைகள் எல்லாம் இதிலே உட்படுத்தி நாம் இந்த பாடத்தை படிக்க இருக்கிறோம். எனவே டிபிஐயை உடல் உறுப்புகளை ஈடுபடுத்தி படித்தல் என்கின்ற இந்த முறைப்பாட்டை நாம் உடல் உறுப்பை பயன்படுத்தியே நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா?
இன்ஷா அல்லாஹ் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள் மற்றும் சேர்ந்து செய்யுங்கள். இன்னொரு தடவை, கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். என்னோடு வார்த்தை ரீதியாக சொல்லுங்கள். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். ஆங்கிலத்திலே hear it, see it, think it, say it, show it, love it, do it together. ஆக TPI முழுமையாக நாம் பயன்படுத்தி படிக்கின்ற பொழுது நமக்கு இந்த அரபி விஷயங்கள் எளிமையாக புரிவதற்கு வசதியாக இருக்கிறது. இதை நாம் யாரும் விளையாட்டாகவோ கேலியாகவோ அதை நாம் எடுத்துவிடக் கூடாது. ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். ஷைத்தான் பல வழிகளில் வந்து இதை நமக்கு ஒரு கேலியாக காட்டி, அதை ஒரு வேடிக்கையாக காட்டி நம்மை இதிலிருந்து தடுக்க செய்யலாம். அதனால் யாரும் ஷைத்தானுடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்து விடாமல் நாம் தாராளமாக இதை பயன்படுத்தி படிக்க வேண்டும். இந்த டிபிஐயின் மூலமாக குர்ஆனில் 13,000 தடவைகள் இடம்பெறுகின்ற இந்த 30 வார்த்தைகளை இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். ஹுவ, ஹும், அன்த, அன, அன்தும், நஹ்னு, இது போன்று ஹூ, ஹும், க, ஈ, கும், கதா, ஹூ, ஹும், க, ஈ. இந்த டிபிஐயின் மூலமாக 13,000 தடவை குர்ஆனில் இடம்பெறுகின்ற 30 வார்த்தைகளை நாம் படிக்க இருக்கிறோம். ஹுவ, ஹும், அன்த, அன, அன்தும், நஹ்னு ஆகிய வார்த்தைகளை போன்று ஹூ, ஹும், க, ஈ, கும், நா, ல, மின், அன், பி, ஃபி, அலா, இலா, மஅ, இந்த, இது போன்று சில வெர்புகள் ஆக மொத்தம் 30 வார்த்தைகள். இவைகளை நாம் படிக்க இருக்கிறோம். டிபிஐயின் மூலமாக, டிபிஐ என்கின்ற பொழுது ஒரு சைகையின் மூலமாக 5 விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னால் பார்க்கலாம். உதாரணமாக துர்ஜாவூன் என்கின்ற இந்த வார்த்தையின் மூலமாக, ஒரு அசைத்தலின் மூலமாக, அசைத்தலினுடைய விளக்கம் தெரிகின்ற பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும் எத்தனை விஷயங்களை ஒரு வார்த்தையில் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று. அது ஆண்பால், அது முன்னிலை, அது பன்மை, அது வருங்கால வினை அல்லது நிகழ்கால வினை, அது செயற்பாட்டு வினை, இது போன்று 5 விஷயங்களை ஒரே ஒரு சைகையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பல பேர்கள் கூச்சப்படுகின்ற காரணத்தினால் இந்த டிபிஐ என்கின்ற இந்த மெத்தடை செய்யாமல் விட்டு விடலாம். ஆனால் அதை நாம் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது. அப்படி விடுகின்ற பொழுது நமக்கு அதிகமான பலன்கள் இதிலிருந்து தடைபட்டு போய்விடும். எனவே கூச்சப்படாமல் இதை ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். நாம் தாராளமாக கையை பயன்படுத்தி இந்த டிபிஐ முறையை நாம் செய்ய வேண்டும். இந்த டிபிஐ முறையை ஏன் இந்த பாடத்தில் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கையசைத்தல், உடல் உறுப்புகளை ஈடுபடுத்துதல் என்பது சாதாரணமாகவே நம்மளுடைய நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம்தான். உதாரணமாக, நாம் யாரிடத்திலாவது பேசுகின்ற பொழுது கையை அசைத்து கொண்டுதான் பேசுவோம். கை அசைக்காமல் யாரும் பேச முடியாது. நம்மிடத்தில் யாராவது நம்முடைய இல்லம் தேடி வருகின்றவர்கள் வீட்டிற்கு வழி கேட்கின்ற பொழுது மொபைலிலே நாம் பேசுவோம். அப்பொழுது பேசுகின்ற பொழுது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கின உடனே வலது பக்கமா வாங்க, இடது பக்கமா போங்க, அந்த சந்து வழியா போருங்க என்று நாம் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளில், இந்த விளக்கத்தில் நம்முடைய கை தன்னாலேயே அசைந்து கொண்டிருக்கும். இப்படி அசைவதன் மூலமாக நாம் சரியாக நம்முடைய தகவலை பரிமாறிக்கொண்டோம் என்கின்ற ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. எனவே மூளைக்கும் கையசைவிற்குமான ஒரு தொடர்பை இறைவன் இயற்கையிலேயே வைத்திருக்கிறார். எனவேதான் நம்மளுடைய பழக்கத்தில் இருக்கின்ற அதே விஷயத்தின் மூலமாகவே இந்த பாடத்தை நாம் வடிவமைத்திருக்கிறோம். டிபிஐ என்கின்ற மெத்தடை நாம் இதிலே பயன்படுத்தியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் முதலாவதாக 6 வார்த்தைகளை பார்ப்போம். 6 வார்த்தைகளை இந்த டிபிஐ மூலமாக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹுவ, அவன், ஹும், அவர்கள், அந்த, நீ, அன, நான். இதை கையசைத்து நாம் சொல்ல வேண்டும். அது தன்னால் நமக்கு புரிவதற்கு மிக எளிதாக இருக்கும். பாருங்க, ஹுவ அவன், ஹும் அவர்கள். இதை சொல்கின்ற பொழுது வலது பக்கமாக நாம் இந்த கையை அசைக்க வேண்டும். வலது பக்கமாக அசைக்கின்ற பொழுது வலது பக்கம் சோல்ஜருக்கு பக்கமாக, வலது பக்கத்தில் உள்ளவர்கள் தேர்ட் பர்சன், அதாவது படற்கை நிலை என்பதை சுட்டிக்காட்டும். அதிலே ஒருமைக்கு ஒருவர்கள், பன்மைக்கு இருவர்கள். வலது கையை காட்டுவது ஆண்பாலை குறிக்கும், ஒருவர்களை காட்டுவது ஒருமை என்பதையும், 4 விரலை காட்டுவது பன்மை என்பதையும் காட்டும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹுவ அவன், ஹும் அவர்கள், அந்த நீ, அன நான், அன்தும் நீங்கள், நஹ்னு நாங்கள். மாஷா அல்லாஹ். திரும்பவும் சொல்லுங்கள். ஹுவ அவன், ஹும் அவர்கள்,
அந்த நீ, அன நான், அன்தும் நீங்கள், நஹ்னு நாங்கள். இன்னொரு தடவை ஹுவ ஹும், அந்த அன, அன்தும் நஹ்னு. அந்த என்று சொல்கின்ற பொழுது ஒரு விரலை எதிரில் உள்ளவர்களை பார்த்து காட்ட வேண்டும். எதிரில் ஒருவர் இருந்தால் ஒரு விரல், 4 பேர்கள் இருந்தால் பல பேர்கள் இருந்தால் 4 விரலை காட்ட வேண்டும். ஏற்கனவே சொன்னதை போன்று ஒரு விரல் என்பது ஒருமைக்கும் 4 விரல் என்பது பன்மைக்கும் அடையாளமாக இருக்கிறது. தன்னை பார்த்து காட்டுகின்ற இது தன்னிலையை குறிக்கும். அன நான், நஹ்னு நாங்கள். ஒரு தடவை ஹுவ அவன், ஹும் அவர்கள், அந்த நீ, அன நான், அன்தும் நீங்கள், நஹ்னு நாங்கள். மாஷா அல்லாஹ். இந்த 6 வார்த்தைகள் குர்ஆனில் 1295 தடவைகள் வருகிறது. 6 நிமிஷத்தில் 6 வார்த்தைகளை நாம் படித்துக் கொண்டோம். இது எளிமையாக இருக்கிறதா இல்லையா? மாஷா அல்லாஹ். இலக்கணத்தினுடைய ஒவ்வொரு பாடத்தையும் நாம் படிக்க குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு நாம் மிக நெருங்கி கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை இந்த இலக்கண பாடம் நமக்கு தாராளமாக காட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு புதிய வார்த்தையை நாம் பார்ப்போம். மன் என்றால் யார், யார் என்று பொருள். மன் என்றால் யார். முஸ்லிம், முஸ்லிம், முஸ்லிமோன் பன்மை புளூரல், முஸ்லிம்கள். முஸ்லிம் என்றால் அவன், முஸ்லிமோன் என்றால் அவர்கள். ஆக நாம் இப்பொழுது பார்த்த இந்த 6 வார்த்தைகளோடு இந்த வார்த்தைகளை இணைத்து ஒரு உரைநடையை நாம் உருவாக்க முடியும். இப்பொழுது உரைநடையை பார்க்க இருக்கிறோம். மன் என்றால் யார், முஸ்லிம், முஸ்லிம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அடியான், முஸ்லிமோன் முஸ்லிம்கள். இப்ப நாம படித்த அந்த 6 வார்த்தைகளோடு இணைத்து பேசலாம். மன் ஹுவ அவன் யார், ஹுவ முஸ்லிம் அவன் முஸ்லிம். மன் ஹுவ அவன் யார், ஹுவ முஸ்லிம் அவன் முஸ்லிம். மன் என்றால் ஹுவ, ஹுவ என்பதை முஸ்லிம் என்கின்ற ஒருமையோடு இணைக்க வேண்டும். ஹுவ என்ற கேள்விக்கு முஸ்லிம் என்ற ஒருமை பதிலை சொல்ல வேண்டும். மன் ஹும் அவர்கள் யார், ஹும் முஸ்லிமோன் அவர்கள் முஸ்லிம்கள். பன்மையாக சொல்கின்ற பொழுது முஸ்லிமோன் என்பதை நாம் இணைத்து ஜவாபாக கொடுக்க வேண்டும். மன் ஹும் அவர்கள் யார், ஹும் முஸ்லிமோன். நீங்களாக பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். மன் ஹுவ, ஹுவ முஸ்லிம். மன் ஹும், ஹும் முஸ்லிமோன். மாஷா அல்லாஹ். அடுத்ததா மன் அந்த நீ யார், அன முஸ்லிம். மன் அன்து நீங்கள் யார், நஹ்னு முஸ்லிமோன் நாங்கள் முஸ்லிம்கள். சொல்லுங்கள் என்னோடு. மன் அந்த நீ யார், அன முஸ்லிம் நான் முஸ்லிம். மன் அன்தும் நீங்கள் யார், நஹ்னு முஸ்லிமோன் நாங்கள் முஸ்லிம்கள். அரபி மட்டும் சொல்லுங்கள். மன் அந்த அன முஸ்லிம். மன் அன்தும் நஹ்னு முஸ்லிமோன். மாஷா அல்லாஹ். எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. இந்த விஷயங்களோடு இந்த 6 வார்த்தைகளோடு திரும்ப ஒரு தடவை உரைநடை சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 6 வார்த்தைகளை இணைத்து சொல்லுங்கள். மன் ஹுவ, ஹுவ முஸ்லிம். மன் ஹும், ஹும் முஸ்லிமோன். மன் அந்த அன முஸ்லிம். இந்த அந்தவை கேட்கின்ற பொழுது மட்டும் அன என்று இங்கே தன்னை பார்த்து காட்டி சொல்ல வேண்டும். அன்தும் என்று கேட்கின்ற பொழுது நஹ்னு என்பது பதிலாக வரும். உரைநடை என்பது அந்த அன அன்தும் நஹ்னு என்பதிலே தான் உரைநடை வரும். மன் அந்த அன முஸ்லிம், மன் அன்தும் நஹ்னு முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹ். அரபி இயற்கையிலேயே மிக சுருக்கமானதாக இருக்கிறது. நாம் இப்பொழுது குறுஞ்செய்தி அனுப்புவதற்காக இங்கிலீஷினுடைய வாக்கியங்களை சுருக்கி எழுதி சொல்வது வழக்கம். உதாரணமாக ஆர் யூ கம்மிங் என்பதை வெறும் இங்கிலீஷ் லெட்டர் ஆரையும் யூவையும் போட்டு கம்மிங் என்று நாம் சொல்வது உண்டு. அதுபோன்று தேங்க்யூ என்று சொல்வதற்கு 10 கியூ போட்டு தேங்க்யூ என்று சுருக்கமாக நாம் சொல்கிறோம். அதுபோன்று இப்பொழுது நடைமுறையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் என்பதை அசக் வசக் என்று சுருக்கமாக குறுஞ்செய்தியை நாம் எழுதுவது வழக்கம். ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அரபி இயற்கையிலேயே மிக எளிதாக சுருக்கமாக இருக்கும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். வ என்ற வார்த்தைக்கு இன்னும் என்கின்ற மேலும் என்கின்ற ஒரு பெரிய வார்த்தை பதிலாக பொருளாக இருக்கிறது. ஒரே ஒரு எழுத்து வ அதற்கு பெரிய பொருளே நமக்கு தருகிறது. வ என்றால் மேலும், ஃப என்றால் எனவே, அ என்றால் இது கொஸ்டின் மார்க்காக வரக்கூடியது. அ செய்தாயா என்பதை போன்று கொஸ்டினாக வரக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ்.
திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளை ஒரே எழுத்தில் எழுதி விடுவதற்கு எத்தனிப்பதுதான் இந்த அரபி வார்த்தை. ஒரே எழுத்திலே நாம் அந்த திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது. உதாரணமாக ஜெய்து வந்தான், அம்ரு வந்தான், ஜெய்தும் வந்தான், அம்ரும் வந்தான். இந்த வந்தான் வந்தான் என்ற வார்த்தைக்கு ஒரே ஒரு வ போட்டால் போதும். ஒரு தடவை வந்தான் என்பதை எழுதினால், இன்னொரு தடவை வ என்பதை எழுதினால் வந்தான் என்பதை எழுத தேவையில்லை. இது போன்று திரும்ப திரும்ப வர வேண்டிய வார்த்தைக்கு பதிலாக ஒரு எழுத்து வந்து எழுதினால் போதும். அரபு என்பது ஒரு சுவராசியமான மொழி. மற்ற மொழிகளை போன்று வவல்ஸ் லெட்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயிரெழுத்து என்பதை நாம் எழுத தேவையில்லை. அரபியில் மாத்திரம் அரபிக்கு உயிரெழுத்து குறியீடு என்பதை போட்டாலே போதும். மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, நின்ற நிலையில் ஒரு கோடு, இப்படியாக இந்த கோடுகள் மூலமாகவே உயிரெழுத்தினுடைய உச்சரிப்பை அரபி நமக்கு பெற்றுத் தருகிறது. இதனால் அரபி எழுதுவதற்கு இடம் மிச்சம், பேனாவிலே மை மிச்சம், பேப்பர் மிச்சம், சுருக்கம், கால சுருக்கமும் கிடைக்கிறது, படிக்கவும் எளிதாக இருக்கிறது, எழுதவும் எளிதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பாருங்கள், இந்த இரண்டையும் இணைத்து எழுதுகின்ற பொழுது ஒரே வார்த்தையை போன்று நமக்கு காட்சி தரும். ஆனால் அது இரண்டு பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. வ பிளஸ் ஹுவ வஹுவ, வ பிளஸ் ஹும் வஹும், வ பிளஸ் ஹுவ வஹுவ, வ பிளஸ் ஹும் வஹும். இந்த வஹும் வஹுவ வஹும் இந்த இரண்டு வார்த்தையும் இரண்டு பொருளை தருகின்ற வார்த்தைகள். ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது அரபியிலே ஒரே வார்த்தையை போன்று காட்சி தருகிறது. இவைகளை இணைத்து இப்பொழுது நாம் படித்த இந்த வ மேலும் என்ற பொருளை தருகின்ற வாவை இணைத்து நாம் படித்த 6 வார்த்தைகளோடு இணைத்து பார்க்கலாம். வ ஹுவ மேலும் அவன், வ ஹும் மேலும் அவர்கள், வ அன்த மேலும் நீ, வ அன மேலும் நான், வ அன்தும் மேலும் நீங்கள், வ நஹ்னு மேலும் நாங்கள். மாஷா அல்லாஹ். வ ஹுவ வ ஹுவ மேலும் அவன், வ ஹும் மேலும் அவர்கள், வ அன்த மேலும் நீ, வ அன மேலும் நான், வ அன்தும் மேலும் நீங்கள், வ நஹ்னு மேலும் நாங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஃப எனவே, ஃபஹுவ எனவே அவன், ஃபஹும் எனவே அவர்கள். இது இரண்டு வார்த்தை, ஆனால் சேர்ந்த ஒரே வார்த்தையை போன்று நமக்கு காட்சி தருகிறது. ஃப பிளஸ் ஹுவ ஃபஹுவ, ஃப பிளஸ் ஹும் ஃபஹும். இதை பார்த்து இதை நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த 6 வார்த்தைகளோடு இணைத்து பார்ப்போம். ஃப ஹுவ எனவே அவன், ஃப ஹும் எனவே அவர்கள், ஃப அன்த எனவே நீ, ஃப அன எனவே நான், ஃப அன்தும் எனவே நீங்கள், ஃப நஹ்னு எனவே நாங்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஃபஹுவ ஃபஹும் ஃபஅன்த ஃபஅன ஃபஅன்தும் ஃபநஹ்னு. அல்ஹம்துலில்லாஹ். ஃபஹுவ ஃபஹும் ஃபஅன்த ஃபஅன ஃபஅன்தும் ஃபநஹ்னு. மாஷா அல்லாஹ். பிரதி பெயர் சொற்கள் நாம் படித்த இந்த 6 வார்த்தைகளுக்கும் பிரதி பெயர் சொற்கள் என்று சொல்லப்படும். பிரதி பெயர் சொற்கள் என்பது மொத்தமாக அரபியிலே 14 வார்த்தைகள் இருக்கிறது என்று இருந்தாலும் நாம் பெண்பாலையும் இருமை போன்ற சில வார்த்தைகளை விட்டிருப்போம். காரணம், அவைகள் எவைகள் இப்பொழுதைக்கு அவசியமாக இருக்கிறதோ, குர்ஆனில் மிகுதமாக எது வருகிறதோ அதைத்தான் நாம் இந்த பாடத்தின் வாயிலாக படிக்க இருக்கிறோம். எனவே 6 வார்த்தைகளாக நாம் சுருக்கி, இப்போதைக்கு 6 வார்த்தைகளாக சுருக்கி நாம் இந்த வார்த்தைகளை தருகிறோம். போக போக தேவைப்படுகின்ற இடத்தில் இருமையும் பெண்பாலையும் நாம் பார்க்க இருக்கலாம். காரணம், இந்த 6 வார்த்தைகள் என்பதே நமக்கு மிகுதமான விளக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. பெரும்பாலும் குர்ஆனில் வரக்கூடியதாகவும் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இருமையும் பெண்பாலும் குர்ஆனில் அநேக இடங்களில் ஆண்பாலுக்குள்ளேயே இணைந்து விடுகிறது. உதாரணமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற இந்த வாசகத்தில் ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று சொல்கின்ற பொழுது இதிலே பெண்பாலும் உள்ளே வந்து விடுகிறது, இருமையும் உள்ளே வந்து விடுகிறது. அதனால் நாம் தேவைப்படுகின்ற வார்த்தைகளை மாத்திரம் இந்த பாடத்தில் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக குர்ஆனை படிப்பதற்கு மனிதனுக்கு மூளை ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மூளையை அல்லாஹ் தஆலா ஆற்றல் மிக்கதாக படைத்திருக்கிறார். எனவே நாம் குர்ஆன் படிப்பதற்கான மிகச் சிறந்த மூளையை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். உதாரணமாக ஒரு மனிதனுடைய மூளை கிட்டத்தட்ட 100 பில்லியன் செல்களை கொண்டதாக இருக்கிறது. அதாவது 100 பில்லியன் செல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு செல்லுக்கும் 20,000 டென்ட்ராய்ட்ஸ், அதாவது ஒரு வினாடியில்
500 தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற ஆற்றலை அல்லாஹ் தஆலா மூளைக்கு தந்திருக்கிறார். அதாவது மூளைக்கு ஒரு வினாடியில் 500 தொடர்புகள். உதாரணமாக நாம் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை தொடர்ந்த 500 விஷயங்கள் நமக்கு உடனே தெரிவதற்கு உண்டான சிந்தனை திறனை மூளை நமக்கு சொல்கிறது. உதாரணமாக நாம் 10ஆம் வகுப்பில் படிக்கின்ற பொழுது என்ற ஒற்றை வார்த்தையை உங்களுக்கு சொன்னால் உடனே உங்களுடைய சிந்தனை 10ஆம் வகுப்பு, அதிலே உள்ள ஆசிரியர், அந்த பாடத்தினுடைய அறையினுடைய அந்த விரிவு, அறைக்கு பக்கத்தில் ஜன்னல், பக்கத்தில் சீட்டில் இருந்தவர்கள், இவர்கள் எல்லாம் உடனே நமக்கு சிந்தனைக்கு வருவார்கள். இதை போலத்தான் அல்லாஹு தஆலா ஒரு நொடியில் 500 தொடர்பை ஏற்படுத்தி தருகின்ற மூளை திறனை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எனவே கண்டதையும் யோசிப்பதற்கு இந்த குர்ஆனை படிப்பதற்காக இந்த ஆற்றல் மிகுந்த மூளையை ஏன் நாம் பயன்படுத்தக்கூடாது? நம்ம யாராவது ஊமை என்று சொன்னால் நாம் ஒப்புக்கொள்ள முடியுமா? நம்ம யாராவது நன்றாக பேச்சுத்திறன் உள்ள ஒருவரை பார்த்து நீ ஊமை, உனக்கு பேச தெரியாது என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? மாட்டோம். அதே போன்றுதான் உனக்கு அரபி மொழி புரியாது, குர்ஆன் உன்னால் படிக்க முடியாது என்று சொன்னால் ஆமா எனக்கு தெரியாது என்று நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எனவே அன்பர்களே, ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் குர்ஆன் படிப்பது சிரமம் என்று யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் குர்ஆனை நாம் படிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இறைவன் நமக்கு அதை லேசாக்கி தருவான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நாம் 13 வார்த்தைகளை, குர்ஆனில் சுமார் 7248 முறை இடம்பெறுகின்ற 13 வார்த்தைகளை நாம் கற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வீட்டு பாடங்களாக 5 நிமிடம் குர்ஆனை பார்த்து ஓதுவது தினமும் வழமையாக 5 நிமிடம் குர்ஆனை பார்த்து ஓதுங்கள். 5 நிமிடம் குர்ஆனை பார்த்து படியுங்கள். 1 மணி நேரம் திருக்குர்ஆனை வார்த்தைக்கு வார்த்தை இலக்கணங்களையும் பொருளையும் பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களோடு இந்த உரையாடலை நீங்கள் கலந்து உறவாடுங்கள். தொழுகையில் வெவ்வேறு சூறாக்களை ஓதி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இத்தோடு சேர்த்து ரப்பி ஜித்னி இல்மா என்கின்ற துஆவை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருங்கள். சொல் அட்டைமனை என்பதை நீங்கள் தயார் செய்து உங்களுடைய பாக்கெட்டில் எப்போதும் அதை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த மற்றும் பரப்ப அல்லாஹ் உதவி செய்வான். மனனம் செய்ய அல்லாஹ் உதவி செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.